வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். இன்றைக்கி எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய கிளாத்தி மீன் வச்சு தான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். மீன் குழம்புல பெரிய துண்டாக போடும்போது இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்கு மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய். குழம்பு செய்கிறதுக்கு துருவன தேங்காய், நல்ல மிளகு, கொத்தமல்லி, வத்தல் மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, புளி, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். மீன் குழம்பு மண்சட்டியில் செய்யும்போது மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெயில் வதக்கும்போது குழம்பு இன்னும் சுவையாக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீரை மிக்சி ஜாரில் ஒரு அலசி சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மீனை சேர்க்கலாம். குழம்புல மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சைடில் ஆவி நல்லா வந்ததும் மூடியை திறந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் ஆக்கிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை அணைச்சிருங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்க்குறதுனால குழம்போட மனம் நல்லா இருக்கும். சூடான சாதமும் இந்த மீன் குழம்பும் சேர்த்து சாப்பிட்டா செமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.